பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இன்ப நாமத்தின் மூலம் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் நடக்கணும். அது என்னன்னா, நாம் எல்லாரும் உயிரடைய வேணும் பிரியமானவர்களே. நீங்க நினைக்கலாம், நான் உயிரோட தானே இருக்கேன்ட்டு. இல்ல, உயிரடைய வேண்டும். மரித்த கிறிஸ்தவர்களாய் அல்ல, ஒரு மரித்து போன வாழ்க்கை அல்ல, உயிருள்ள வாழ்க்கை, உயிரடைய வேண்டும். எங்கள் வீட்டில் நாங்கள் நிறையா கோழி வளர்ப்போம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா ஊரில் வந்து நிறையா கோழி வளர்ப்பேன். நாங்கள் வந்து விருதுநகர். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கூண்டு வச்சு அம்மா நிறையா கோழி வளர்ப்பாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வத்தாமல் முட்டை கிடைக்கும். அப்போது அதில் ஒரு கோழி என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்து செத்து போச்சுன்னா செத்து போனது மாதிரி போச்சு. அப்போது என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா பார்த்தாரு, எங்கள் அம்மா பார்த்தாங்க. அப்புறம் அந்த கோழியை பார்த்துட்டு, ஐயோ இதை என்ன பண்ணன்னு தெரியலையே. ஆனால் அவங்களுக்கு வந்து அதை மனசு வரல, அதை சாக விடுறதுக்கு மனசு வரல. அப்போ என்ன பண்ணாங்க, அதை தூக்கி கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில் ஊற்றுனாங்க. ஆனால் அந்த கோழி எப்படி கிடக்கு அப்படின்னு சொன்னால், கால் வந்து 2 கால் இருக்குல்ல, அது வந்து சும்மா அப்பப்போ லைட்டாக அப்படியே மேலே தூக்கி தூக்கி இறங்குது அந்த கால். அப்புறம் தலை வந்து இப்படி பின்னால் போயிட்டு போயிட்டு வருது. அந்த கண் வந்து திறந்த கண் மூடவே இல்லை, கண் திறந்தே இருக்குது, அந்த கண் வந்து மூடலை, அப்படியே இருக்குது. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அது வந்து போயிடுச்சு, செத்து போனது மாதிரி போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, தண்ணி எடுத்து வாயில் ஊற்றுனா அந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னா வாய் வழியவே வெளியே வந்துடுது, தண்ணி முழுங்கலை அது. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு சட்டியை கொண்டு வந்து, இந்த குண்டான் மாதிரி இருக்கும், அதை கொண்டு வந்து அந்த கோழி மேலே போட்டு கவுத்தி மேலே இருந்து ஒரு கட்டையை வச்சு டம் 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 டம்னு அந்த சட்டியை அடித்தாங்க. அடித்த உடனே ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருந்துட்டு பிறகு அந்த இதை தூக்கிட்டு அந்த கோழி குஞ்சை தூக்கி பார்க்கும்போது அந்த கோழி குஞ்சு அப்படி தான் இருந்தது. ஆனாலும் என்ன பண்ணாங்க, திருப்பி ஒருக்கா அடிச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து மறுபடியும் வாயில் ஊற்றுனாங்க. இப்போது அந்த கோழி என்னாச்சுன்னா தண்ணியை குடிக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தது. உடனே என்ன பண்ணாங்க, மறுபடியும் அதை போட்டுட்டு ஒரு வாய் போச்சு, அடுத்து வந்து கீழே போச்சு, திருப்பி குடிக்கலை. அப்புறம் மறுபடியும் அந்த சட்டியை வச்சு மூடி டம்மு 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 டம்முன்னு அடித்தாங்க. அடித்த உடனே கொஞ்ச நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சட்டியை தூக்கிட்டு திருப்பியும் தண்ணியை வந்து அது வாயில் ஊற்றுனாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து அது குடித்தது. கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி குடித்து முடித்த உடனே மெதுவாக அந்த படுத்து கிடந்த கோழி லைட்டாக திரும்பிச்சு, அந்த காலை அப்படியே லைட்டாக 2 காலையும் கிடுக்கிட்டு கிடுக்குன்னு நடுங்க 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 தரையில் அப்படியே ஊனுச்சு. தள்ளாடி தள்ளாடி விழுந்தாலும் எந்திரிச்சு நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் குழந்தையா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சின்ன பிள்ளையில. அப்போது அது நின்றுட்டு அடுத்து என்ன பண்ணுச்சு, மெதுவாக எந்திரிச்சது, இப்படி இப்படி அந்த 2 காலை வச்சு மெதுவாக நடந்தது. நடந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்தவொடனே குடு குடு குடுன்னு ஓடி போச்சு. அப்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது இப்போ ஏன் அது வந்து உயிரடைஞ்சிருச்சு, அது போல தான் பிரியமானவர்களே, இன்றைக்கி அது தண்ணியை குடித்து உயிரடைஞ்சதில்ல, அதுபோல் நாம் ஜீவ தண்ணீரை பருகும்போது தான் நாம் உயிரடைவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன், நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தாகம் எடுக்காது ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுப்பேன். அன்றைக்கு அந்த சமாரியா ஸ்திரியை பார்த்து அப்படி தான் சொன்னார். நீ தண்ணியை கேட்டிருந்தா நான் உனக்கு தாகமே எடுக்காத ஜீவ தண்ணியை உடனே அவளுக்கு என்ன நினச்சிக்கிட்டா, ஓஹோ அப்போ ஒரு தடவை தண்ணி குடிச்சாச்சுன்னா நமக்கு தாகமே அடிக்காது போலன்னு அப்படி தப்பாக நினச்சிட்டு கேட்டா. அப்போ தான் இவர் சொன்னார், ஜீவ தண்ணீரை நான் தருவேன்ட்டு. இந்த ஜீவ தண்ணீர் தேவன் எடுத்து பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் நாம் உயிரடைந்தவர்களான இருக்கிறோமே ஒழிய, ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இல்லாதபடிக்கு நாம் உயிருள்ளவர்கள் கிடையாது, செத்தவர்கள் தான். நான் 36 வருஷம் செத்து போய் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். 36 வருஷத்துக்கு மேலே தான் உயிரடைஞ்சேன். அதை ஒரு பாட்டு கூட எழுதுனேன், உங்கள் கால் பட்டதும் நான் உயிரடைஞ்சேன், உங்கள் கால் பட்டதும் உயிரடைஞ்சி உம்மை துதிச்சேன். ஆண்டவருடைய சத்தியம் உள்ளே போகும்போது நம்ம உயிரடைகிறோம் பிரியமானவர்களே. ஹோலி ஸ்பிரிட் உள்ளே வரும்போது தான், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எப்படி நான் துதிக்க முடியும்? அப்போது நான் என்ன சொல்லி பாடுறேன், உம்மை கால் பட்டதும் நான் உயிரடைஞ்சு உம்மை துதிச்சேன்.
அப்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ள இல்லாமல் துதி வராது. சங்கீதத்தில் எழுதி இருக்கிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். ஹல்லேலூயா. அப்போது உயிர் உள்ளவங்க யாரு? ஹோலி ஸ்பிரிட் உள்ளவங்க தான் உயிர் உள்ளவங்க. இப்போ உங்களுக்கு கேட்கலாம், என்னட்ட பரிசுத்தாவி இருக்கா, என்கிட்ட பரிசுத்தாவி இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கே டவுட் வரலாம். நான் ஆரம்ப காலத்தில் எனக்கு அந்த டவுட்டெல்லாம் இருந்தது. அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமா, ஞானஸ்நானம்னா என்ன, அதுக்கப்புறம் பரிசுத்தாவின்னா என்ன, பிறகு வந்து இந்த இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே தான் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழகாய் வேதத்தின் மூலமாக என்னோடு பேசினார். நான் சத்தியத்தை படிக்க 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 நான் தெரிந்து கொண்டேன். அவங்க சொல்லுவாங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். என்ன டவுட்டில் இருந்து அது விடுதலை ஆக்கிருச்சு. அது உண்மைதானா அப்படின்னு இருந்தேன்னா, அடுத்த சண்டே நான் சர்ச்சுக்கு போவேன் பார்த்தீங்களா, கரெக்டாக பேசுவார் ஆண்டவர் என்னோட. அந்த பாஸ்டர் மூலமாக பேசுவார், தெளிவாக பேசுவார். அதுதான் உயிரடைந்த வாழ்க்கை. ஆண்டவருடைய சத்தம் நம்ம காதில் நல்லா கேட்கும். பாஸ்டர் ஜெர்சன் எடின்ப்ரோ ஒரு பாட்டு பாடியிருக்கிறார்ல, உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே. நீங்கள் இந்த டிவி இந்த வீடியோ பார்த்த எல்லாரும் அந்த பாட்டை ஒரு முறை கேளுங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க, நல்லா நம்ம சர்ச்சில் எல்லாம் அது பாடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே, ஆவியினுடைய அந்த வல்லமை எனக்கு தாருமே, உயிர்த்தெழுதலின் வல்லமை வேண்டுமே. உங்கள் ஆவியை அனுப்புங்க, நான் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் உண்ட நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உங்கள் ஆவியை அனுப்புங்க. உயிரடைய வேண்டுமே, உங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமை தாருமே. ஹல்லேலூயா. தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்மளை ஆளுகை செய்கிறதாம் நம்ம உயிரோடு எழுந்திருக்கிறோம். இல்லைன்னா செத்து போய் தான் கிடக்கிறோம். அந்த கோழிக்கு ஓட முடியலைல்ல, இத்தனை தண்ணியை குடித்தவனே ஓடிச்சு. நம்ம ஜீவ தண்ணியை குடித்தா இயேசுவுக்காய் ஓடுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இயேசுவுக்காய் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? அப்போ நீங்கள் உயிரை உள்ளவங்க தான். ஓட முடியலையா? நான் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னை போல் நீங்களும் இன்னும் உயிர் அடையலை. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் உயிரடையும்படியாய் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அதுதான் நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ். பிரியமானவர்களே, இல்லாதிருந்தால் நம்ம மரித்து போன ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கென்று வாழாத ஒரு வாழ்க்கை, மரித்து போன ஒரு வாழ்க்கை. அதில் ஜீவன் கிடையாது, அதில் சுவாசம் கிடையாது, அதில் ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் இந்த உலகத்து ஆசீர்வாதமும் அந்த உலகத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு வேணும்னா, நாம் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு, உயிரடைந்து ஜீவ தண்ணீரைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காய் நாம் ஓட வேண்டும். அதுதான் உயிரடைந்த ஒரு வாழ்க்கை. உயிரடைவோமா? காட் பிளஸ் யூ.